வெல்கம் டு பெரி ரிவ்யூ. இந்த வீடியோவில் நம்ம நிவேதா தாமஸ் நடிப்பில் வெளிவந்திருக்கிற 35 சின்ன விஷயம் அல்ல படத்தோட ரிவ்யூ தான் இந்த பார்க்க போகிறோம். இந்த படம் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ படத்தோட கதைக்களத்தை பொறுத்தளவுக்கு படத்தில் நம்ம நிவேதா தாமஸ் சரஸ்வதி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வராங்க. திருப்பதியில் வாழக்கூடிய இவங்களோட குடும்பம் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். ஹஸ்பண்ட் ஒரு பஸ் கண்டக்டராக தான் இருக்கிறாரு. நிவேதாக்கு மொத்தம் 2 பசங்க. ஸோ மூத்த பையன் பேர் அருண், 2வது பையன் பேர் வருண். ஸோ இதில் அருணுக்கு தான் இந்த மேத்தமெட்டிக்ஸில் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அதிகமாக கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாதனால அந்த மேக்ஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவன் 0 தான் வாங்குறது உண்டு. நம்ம அருணோட ஸ்கூலுக்கு புதுசாக மேக்ஸ் டீச்சராக வரக்கூடியவர் தான் சாணக்கியா வர்மா. ஸோ இவர் வந்ததுலேருந்து இவர் மார்க்கை வச்சு தான் எல்லாருமே கூப்பிடுறது உண்டு. இவர் 0வாக இருக்கா. அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம அருணுக்கு நிறைய கேள்விகள் மேக்ஸில் இருக்குது. அந்த கேள்விகள் எல்லாமே ஃபண்டமெண்டலுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இது ஏன் இப்படி வருது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா கேட்பான். அந்த கேள்விகளுக்கு இவருக்கு பதில் சொல்லவே முடியாது. ஸோ இதனாலே நம்ம சாணக்கியாவுக்கு இந்த பையன் மேலே இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கோவம் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் அவரும் பண்ணுறாரு. இப்படி இந்த விஷயங்களில் இவன் 0வாக இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு இவன் ஃபேமிலியில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இவனோட ஸ்கூலில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப சென்சிபிளான விஷயங்களை அழகாக ஹேண்டில் பண்ணி இந்த படத்தில் எடுத்துருக்குறாங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக, அதுலேயுமே அவன் சொல்லக்கூடிய கேள்விகளெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மைக்கும் பதில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியோட தான் படம் மூவ் ஆகுது. மேலும் நம்ம நிவேதா தாமஸ் பண்ணக்கூடிய அந்த சரஸ்வதிங்கிற கதாபாத்திரம், ஸோ அந்த கதாபாத்திரத்தை பார்த்தீங்கன்னா சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நிவேதாக்கும் அவங்களோட பையனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்காக இருக்கட்டும், அவங்க ஹஸ்பண்டோட இருக்கக்கூடிய அந்த போர்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா எழுதியிருந்தாங்க. அதில் பர்ஃபார்மன்ஸஸும் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. இதை தாண்டி அந்த அருண் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க அந்த குட்டி பையனாக இருக்கட்டும், ஸோ அருணுக்கு ஒரு புது ஃப்ரெண்டாக ஒரு பொண்ணு வருவா, அந்த பொண்ணு, அப்புறம் பாக்கியராஜ் அண்ட் ஆல்சோ இந்த மேக்ஸ் டீச்சராக வரக்கூடியவர், இவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் சொல்ல வர வேண்டிய மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸில் அதுலேயுமே பசங்களோட இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ பசங்களை நம்ம எப்படி நடத்தணும், ஸோ அவங்களோட கேள்விகளுக்கு நம்ம எப்படி பதில் கொடுக்கணும், அது பதில் கொடுக்காம போனால் என்ன நடக்கும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. மெயினாக இந்த படத்தில் அந்த செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தன்னோட பையனுக்காக நிவேதா தாமஸ் போராடணும்னு நினைக்கிறது, தன்னோட குடும்பத்தில் தன்னோட ஹஸ்பண்டே தன்னை எதிர்த்தாலும் அதுக்காக பார்த்தீங்கன்னா தன் பையன் பக்கத்தில் நிற்காங்க பாருங்க, அந்த போர்ஷன்லாம் சூப்பராக எஃபெக்டிவாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள் தான். தமிழ் டப்பிங் அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க.